தங்கராஜ் பிளான் பண்ணபடி இப்போ பார்த்தீங்கன்னா மதியோடைய வேலையும் போயாச்சு. இது எதுவுமே தெரியாத மாதிரி சுரேஷும் வந்து காலேஜில் மதியை கூட்டிகிட்டு போகிறாரு. இவருக்கு இதோட பின்னணி எல்லாமே தெரியும். இருந்தாலும் மதிக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மதி கண்டுபிடிச்ச அப்புறம் சுரேஷோட நிலைமை என்ன அப்படிங்கிறத அவரே மறந்து இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. வீட்டுக்கு போன உடனே மதி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி, என்னடா இது, நம்ம வேலை எப்படி போச்சு, பர்மனெண்ட் எப்படி கேன்சல் ஆச்சு, எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லி போன உடனே மலரை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. மதியோட முகத்தில் சோகமும் அழுகையும் பார்க்கும்போது அவங்க மாமியாருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே திமிரு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருப்பா. இன்றைக்கி என்ன வந்த உடனே இவளை கட்டி பிடிச்சி அழுகிறா, என்ன நடந்திருக்கும், இதை எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே சுரேஷ் கிட்ட, நீ எப்படா இவளை போய் கூட்டிகிட்டு வந்த, என்னடா நடந்துச்சு, அவள் போய் அங்கே கட்டி பிடிச்சி அழுந்துட்டுருக்கா, என்னடா ஆச்சியா, என்னடா பிரச்சனையா, வேற எங்கேயாவது வீட்டில் வம்பு இழுத்த மாதிரி வெளியில் எங்கேயாவது வம்பு இழுத்து வச்சுட்டாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் உள்ளே போயிடுறாரு. ரூம்குள்ளே போய் மலரை கட்டிப்பிடிச்சி மதி பயங்கரமாக அழுகிறாங்க. என்னோடய வேலை போச்சு, இது பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல, இதை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படி சொல்லிட்டு, என்னவா இருக்கும், திடீர்னு எப்படி உங்கள் வேலை போகும், என்ன பிரச்சனைன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி அதை பற்றியே மலர் மதி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மலர் சொல்கிறாங்க, இது தெரியாமல் நாங்கள் வேறு ரேவதியும் நானும் சேர்ந்து ஃபோன் அடித்து உன்னோட மனசை இன்னும் காயப்படுத்திட்டோமா, ஐயோ அப்படி சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயத்த உடனே மலர் ஃபோன் பண்ணி பாக்கியராஜ் கிட்ட சொல்கிறாங்க, இதில் ஏதோ உங்கள் மாமாவோட பிளான் இருக்குது போல இருக்குது, திடீர்னு எப்படி மதியோட வேலை போகும், அவங்க வீட்டுக்கு போய் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனால் திடீர்னு எப்படி அவங்களோட வேலை போகும், இது பின்னாடி அவங்க ஏதாவது சூட்சமம் பண்ணி வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல, யாரையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டார் போல இருக்குது அப்படி சொல்லி மலர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா ரூம்குள்ளார போய் ரொம்ப சோகமாக எப்படி நம்ம வேலை போயிருக்கோம் அப்படிங்கிற பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ வந்து சுரேஷ் ஒன்றுமே தெரியாத மாதிரி, என்னாச்சு ஏன் அப்படி சொல்லி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. என்னோடய வேலை போயிடுச்சு, என்ன பிரச்சனைன்னே தெரியல எனக்கு அப்படி சொல்லும் உடனே, மாமா போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு போல இருக்குது, அதனால தான் இவளோட வேலை போச்சு, மாமா ஏதோ பெருசாக பண்ணியிருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வெளியில் மதிக்கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, என்ன இந்த வேலை போனால் என்ன வேறு வேலை வாங்க முடியாதா என்ன, பார்த்துக்கலாம், வீட்டில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, பொறுமையாக இரு, உன்னோட மனசையும் மாற்ற பழக அப்படின்னு சொல்லி மதிக்கிட்ட ரொம்ப ஆறுதலாக பேசுகிற மாதிரியே பேசிகிட்ருக்காரு. ஆனால் இதுக்கு பின்னாடி தங்கராஜ் சுரேஷ் இவங்க 2 பேருமே இருக்காங்க அப்படின்னு மதி கண்டுபிடிச்சா கண்டிப்பாக சுரேஷை வந்து சும்மா விட மாட்டாங்க மதி. இது தெரியாமல் இவர் பேசிகிட்டு இருக்காரு. வெளியே பார்த்தீங்கன்னா மதி அழுதுகிட்டே வந்தது, சோகமாக இருக்கிறது, இது எல்லாம் பார்த்து ரொம்பவே ஆனந்தமாக ராஜலக்ஷ்மி ராகவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னவோ சாயந்தரம் சுரேஷ் கூட வரும்போது அழுதுபடியே வந்து அவளை வேற கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஏதோ ஒரு விஷயம் பெருசாக நடந்திருக்கு, நமக்கு தான் தெரியல, மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி பேசிகிட்டு இருக்கும்போது சுரேஷ் பார்த்தீங்கன்னா தங்கராஜுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னே தெரியல, அவளோட வேலை போயிடுச்சு அப்படின்னு. அவ்வளோதான் மாப்பிள்ள, இனிமேல் நாம் போட்ட பிளான் படி தான் எல்லாமே நடக்க போகுது, இனிமேல் அவள் வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டு வேலையை செஞ்சுட்டு உனக்கு அடங்கி இருக்கிறத விட்டு அவளுக்கு வேறு வழியே கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒவ்வொன்றா பொறுமையாக மூவ் பண்ணிக்கலாம், அதான் வேலையை பறிச்சிட்டோம் இல்லை அப்படின்னு ரொம்ப திமிராக பதில் சொல்லிட்டு இருக்காரு. சுரேஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு, ஏண்டா அழுதுட்ருக்கா அப்படின்றத நோண்டி இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவளோட வேலை போயிருச்சான், என்ன காரணம்னு தெரியல, அதான் அழுதுட்ருக்கான்னு. ஓ அப்படியா கதை, யாருக்காவது ஏதாவது நல்லது நினச்சி அடங்கி ஒடங்கி இருந்தாதானே, வீட்டில் பேசுகிற மாதிரி காலேஜ்லேயும் பேசியிருப்பா, அதான் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க, அந்த வேலை இருக்குது அப்படிங்கிற திமிருதனால ரொம்ப ஆட்டம் போட்டா இவ, இனிமே என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம், அவளுக்கு இப்படி நடந்தது தான் சரி அப்படிங்கிற மாதிரி இப்போ ராஜலக்ஷ்மி பேசுவோம். இதை காதில் வாங்கின மாதிரி ரொம்ப கோவப்படுறாங்க, எவ்வளோ திமிருந்தா இவங்க இப்படி பேசுவாங்க, இதுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் இருக்காங்களா, இது எதாச்சியாக நடக்குதா, இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. மதியோட அம்மா கால் பண்ணவும் மதியம் அவங்க மம்மி கிட்ட சொல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. என் வேலை போச்சு, எப்படி போச்சுன்னு தெரியல, என்னெல்லாம் நடக்குது என்னை சுற்றினே தெரியல, எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது, எனக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் அந்த வேலை தான், இப்போ அதுவும் போச்சு, நான் பர்மனெண்ட் ஆகி என்னோட ஜாபில் நான் நிறைய சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படியெல்லாம் நடந்துருச்சே, என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாக போயிடும் விடு, இதையும் நீ கடந்து வந்து தான் ஆகணும், அடுத்த வேலை ஏதாவது பார்க்கலாம் விடு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மதியோட அம்மா ஃபோன் வச்ச உடனே அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வேலை இருக்கிறதுனால வேலை அப்படின்னு சொல்லி அவள் போய் கொஞ்சம் ஆறுதல் படுத்துட்டு இருந்தா, இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கவும் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல, இல்லை இந்த வேலை போனதை வச்சு அவளோட வாழ்க்கையை பார்த்து
பார்த்து அதுலேருந்து அவள் வெளியே வர பழகுவாளானும் புரியல. இதை நல்ல விதமாக எடுத்துக்கிறதா இல்லை கெட்ட விதமாக எடுத்துக்கிறதானும் தெரியல அப்படி சொல்லி மதியை நினச்சி அவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மதியோட காலேஜில் வந்து மதிக்கு வேலை போன விஷயமா எல்லோரும் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. என்னவா இருக்கும்னு தெரியலையே, அவங்கள பர்மனெண்ட் பண்ணுறதா தானே லிஸ்ட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்கள வேலையை விட்டு நிறுத்துறாங்கன்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு காலேஜ் ஃபுல்லாக அதுவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா தங்கராஜ் வீட்டுக்கு வந்து மதியை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடியும் அட்வைஸ் பயங்கரமாக பண்ணுறாரு. உன்னோட வேலை போனதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. பெண்கள் வேலைக்கு போகிறது அதுவும் ஒரு சாதனை தான், இருந்தாலும் வீடுன்றது குடும்பன்றது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால் இனிமேல் நீ வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு புருஷனுக்கு அடங்கியும் குடும்பத்துக்கு அடங்கியும் நீ இருக்கணும். அதை விட்டுட்டு வேலைக்கு போகிறது, போயிட்டு வந்தப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் எதிர்த்து பேசுகிறது, திமிரு பண்ணுறது, இதெல்லாம் நீ இனிமேல் வச்சுக்கக்கூடாது. உன்னோட வாழ்க்கையை இனி நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ பழகு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க பழகு அப்படின்னு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மறுநாளே வந்து இவர் இப்படி அட்வைஸ் பண்ணுறது தங்கராஜ் மேலே வந்து இப்போ மதிக்கு சந்தேகத்தை உண்டாக்குது. இவர் ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சுரேஷ் வந்து ஸ்டேஷன்லேருந்து வந்ததுக்கப்புறமா மதி சுரேஷ் கிட்ட பேசுகிறாங்க. என்னோட வேலை போன விஷயமா உங்களுக்கு ஏதாவது இதில் சம்மந்தம் இருக்கா, இல்லை உங்கள் மாமா ஏதாவது பண்ணாரா, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தால் என்கிட்ட இப்போவே சொல்லிடுங்க. என்னோடய வேலை விஷயத்தில் கெரியரில் விளையாடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் உங்களுக்கு அடங்கி போகணும், நீங்கள் நினச்ச மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு என்னோடய வேலையில் இன்ட்ரப்ட் ஆனது மட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் சும்மா கூட விட மாட்டேன் அப்படின்னு உடனே வந்து சுரேஷ்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னடா இது, நாம் பண்ணதை உடனே இவன் சடனாக கண்டுபிடிச்சி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காளே, எப்படியாவது நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுக்கு நீ வேலைக்கு போகிறத வந்து தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் சமாளிக்கிறாரு. ஆனாலும் மதிக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த வேலையில் இருந்ததுனால தானே என் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து என்னை பற்றி வீடியோ எடுத்து போட்டு என்னோடய வேலை பறிக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் பண்ண, இப்போ உன்னோட வேலையே பறிச்சிட்டோம், நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் பயங்கரமாக மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு. ஸோ சுரேஷாக இருக்கட்டும், அவங்க அம்மா அப்பா இவங்க 3 பேருக்குமே மதி அழுகிறது, ஃபீல் பண்ணுறது, அதை நினச்சி சேடாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து அவங்க ரசிக்கிற மாதிரி தான் வீட்டில் ஒவ்வொருத்தருமே நடந்துக்கிறாங்க. ஆனால் மலர் பாக்கியராஜ் இவங்க 2 பேருமே மதிக்கு இப்படி நடந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எப்படியுமே தங்கராஜ் தான் இந்த விஷயத்த பண்ணார் அப்படிங்கிறது மதிக்கு தெரிய வரும். அதுவும் ரேவதி மூலமாக தான். தங்கராஜ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வளர போகிறாரு, அதை கண்டுபிடிச்சி ரேவதி தான் வந்து மதியை அலர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அலர்ட் பண்ணியிருந்தால் மதியம் அவங்களோட வேலையை காப்பாற்றிருப்பாங்க. இப்போவுமே வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு இல்லை காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு மதி வேணும் எங்களுக்கு ஸ்டாப்பாக ஏன் நீங்கள் நிப்பாட்டினீங்க அப்படிங்கிறத பெருசு பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணி அவங்கள வந்து திரும்பவும் தானாக வேலைக்கு கூப்பிட்ற மாதிரி நடந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே மதி தங்கராஜ் சுரேஷ் இவங்க 2 பேரோட பிளானை கண்டுபிடிச்சி அவங்க மூஞ்சில் கறியை பூசி அவங்க எதிரில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இனி வரப்போகிற எபிசோடில் மதி திரும்பவும் அந்த வேலைக்கு போகிறத பார்க்க தான் போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.